விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். ஹவுதிகள் அறிவித்திருக்கிறார்கள், மிக முக்கியமாக, அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 9 பேரை தாங்கள் பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருக்கிறோம் என்று. உண்மையிலேயே ஹவுதிகள் அறிவித்தது அல்ல, இது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்த கருத்து தான். அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏமன் பகுதிகளிலே தன்னார்வ தொண்டு பணிகளில் ஈடுபட்டிருந்த மற்றும் மனிதாபிமான நடவடிக்கைகள், அதே போல் இதர கண்காணிப்பு நடவடிக்கைகள் போன்ற பலவற்றில் ஈடுபட்டிருந்த ஏற்கனவே 6 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக அவர்களோடு சேர்த்து மொத்தமாக இப்போது மொத்தம் 9 பேரை தாங்கள், அதாவது ஹவுதிகளினுடைய கட்டுப்பாட்டிலே தங்களினுடைய உத்தியோகத்தர்கள் சென்றிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பேச்சாளர் நேற்றைய தினம் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை விடுத்து உரையாற்றியிருக்கிறார். இது தொடர்பான தகவல்களை பார்க்கின்ற போது மொத்தமாக 9 ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பணியாளர்கள் இவ்வாறு ஹவுதிகளினுடைய கட்டுப்பாட்டுக்குள் சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹவுதிகளினுடைய தரப்பிலிருந்து இது தொடர்பில் எவ்விதமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களும் வெளியாகவில்லை என்றாலும் ஏற்கனவே 4 பேர் 6 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அல்லது ஹவுதிகளால் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் இப்போது மேலும் 3 நேற்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்த கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற போது ஹவுதிகளால் பணைய கைதிகளாக படுத்திச் செல்லப்பட்டிருக்கின்றமை உறுதி செய்யப்படுகிறது. இவர்களில் அமெரிக்காவைச் சேர்ந்தவர்களும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர்களில் பெரும்பாலானவர்கள் அந்த நாட்டிலே அமைதி மற்றும் மக்கள் பணிகளை மேற்கொள்கின்றதன் நிமித்தமாக அங்கு சென்றவர்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டெரஸும் இப்போது அறிவித்திருக்கிறார். இதேவேளை யாராக இருந்தாலும் போர் நடவடிக்கைகளின் போது சர்வதேச விதிமுறைகளை கையாள்வது சிறந்தது என்றும் அவர் இதன் போது சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஹவுதிகள் ஏன் அவர்களை கைது செய்தார்கள் அல்லது அவர்களை ஏன் பிடித்துச் சென்றார்கள் என்பது தொடர்பில் இதுவரை தெளிவான விடயங்கள் முன்வைக்கப்படவில்லை. சிலபோது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஊழியர்கள் என்ற போர்வையில் ஊழல் நடவடிக்கைகள் அல்லது உளவு நடவடிக்கைகள் அல்லது வேறு ஏதேனும் அவர்களுடைய ஆட்சி முறைமைக்கு மாற்றமான நடவடிக்கைகள் ஏதேனும் ஒன்றில் ஈடுபட்டிருந்தார்களா அல்லது உண்மையிலேயே இவர்கள் கூறுவதைப் போல அவர்களினுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக ஏதேனும் ஒரு விடயத்துக்காக அவர்கள் கைது செய்யப்பட்டார்களா என்பது தொடர்பில் இதுவரை இரு தரப்பிலிருந்தும் நியாயமான அல்லது காரணங்கள் சொல்லப்படவில்லை. அதாவது பிடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற கருத்தை தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளரும் ஊடக பேச்சாளரும் கூறுகிறார்களே தவிர என்ன காரணத்துக்காக பிடித்துச் சென்றார்கள் என்று அவர்கள் கூறவும் இல்லை. அதே போல ஹவுதிகளினுடைய தரப்பிலிருந்து இதுவரை தொடர்பில் எவ்வித தகவல்கள் வெளிப்படவும் இல்லை. ஆனால் பிடித்துச் செல்லப்பட்டவர்கள் என்று கூறி அவர்களுடைய பேரு விபரங்களும் அங்கே கூறப்பட்டிருக்கின்றன. ஆகவே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினுடைய பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நேரடி பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்களாகத்தான் இவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதனையும் இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து மனித நீங்கள் அன்பான நேயர்களே.